நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் களக்குடி கிராம அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆமா, அதை எடுத்துட்டு வா. எப்போ வர? இல்ல இப்ப வராது. நீங்க டோக்கன் போட்டு போங்க. டோக்கன் தான் நிக்கிறேன். எவ்வளவு முடிக்கு? 55 ரூபா வாங்குறாங்க. நம்மளுக்குமா 55 ரூபா வாங்குறாங்க? ஹலோ, நம்மளுக்கு 55 ரூபா வாங்குறாங்க. ஆமா, சிப்பத்துக்கு சம்சாரிக்கு 55 ரூபா வாங்குறாங்க. அது ஏத்துறது இறக்குறது பிடிக்கிற ஆளுகளுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் குறைச்சில்லையா? சரி, அது குறைச்சில்ல. இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை மிரட்டும் துணியில் பேசிய ஊழியர்கள் திடீரென தாக்க முற்பட்டதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்துல தற்போது நெல் அறுவடை பணியானது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் முழு வீச்சில் நடைபெற்று வருது. இந்த நிலையில வியாபாரிகள் தங்களுடைய அந்த அறுவடை செய்த நெற்களை விற்பனை செய்வதற்கு போதிய அளவில் நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை எனவும் கூடுதலாக அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து தர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் இருந்து வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசம் வங்கியை அடுத்த களக்குடி என்னும் இடத்துல அரசு கொள்முதல் நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசு நிர்ணயித்த தொகையை விட விவசாயிகளும் மூடை ஒன்றிற்கு அந்த பிடித்த தொகையாக 55 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டானது இருந்தது. இந்த தகவலை அடுத்து அதனை உறுதி செய்வதற்காக அங்கு சென்ற நமது குழுவினர் அங்கு அந்த மூடை பிடிக்கும் ஊழியர்களிடம் கேட்டபோது ஒரு மூடை ஒன்றுக்கு சம்சாரிக்கு 55 ரூபாய் வசூல் செய்கிறோம் என அவரே ஒத்துக்கொண்டு தகவல் தெரிவித்தார். ஒரு மூடை ஒன்றுக்கு 55 ரூபாய் பிடிக்கும் பட்சத்தில் 100 மூடை 200 மூடை என்று போடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இது கூடுதல் சுமையாக இருக்கிறது. இது குறித்த தகவலை உறுதி செய்தவுடன் அங்கு காட்சி படுத்திக் கொண்டிருந்த போது நம்முடைய குழுவினரை அங்கிருந்த அந்த மூடை பிடிக்கும் ஊழியர்கள் மிரட்டும் தொனியில் ஒருமையில் பேசியதோடு ஆபாசமாக திட்டி அடிக்க முயன்ற சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்த வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இது போன்று நடந்திருக்கும் பட்சத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஆனால் அங்கு களத்தில் சென்று இவ்வாறு வசூல் செய்கிறீர்கள், யாருக்காக வசூல் செய்கிறீர்கள் என்று அந்த ஊழியர்களிடம் கேட்டபோது வசூல் செய்யப்படும் தொகையை நாங்கள் அதிகாரிகளிடம் மொத்தமாக மாலை வேலையில் கொடுப்போம், அவர்கள் வசூல் செய்து சென்று விடுவார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை அவர்கள் கூறியிருக்கின்றனர். குறிப்பாக வட்டி வாசி கடன் வாங்கி விவசாயம் செய்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஏராளமான கடன் சுமைகளும் அதே போல சிக்கல்களும் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்கு போதிய அளவு நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருப்பது ஒரு புறம் இருக்க, இது போன்று கூடுதலாக விவசாயிகளிடம் மூடை ஒன்றுக்கு 55 ரூபாய் வசூல் செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கு. அது மட்டுமல்லாது அங்கு மூடை பிடிக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு அரசு சார்பில் 10 ரூபாய் தொகை கொடுப்பதாகவும் அந்த தொகை போதிய அளவில் இல்லை என்பதாலேயே கூடுதலாக இந்த 55 ரூபாய் மூடை ஒன்றுக்கு பிடித்தம் செய்வதாக கூறப்படுகிறது. எது எப்படியாக இருக்கும், மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இது போன்ற முறைகேடு நடக்காம தடுப்பதோடு விவசாயிகளுக்கு உரிய முறையில் அந்த விலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையான வலுத்திருக்கிறது. இது குறித்து செய்தி எடுக்க சென்ற நமது செய்திக்குழுவினர் அந்த களக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தாக்க முற்பட்டதோடு ஒருமையில் சிக்கிய சம்பவமானது அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். எவ்வளவு வாங்குறீங்க மூடைக்கு? அதானே, அது அவங்களுக்கு தானே கேட்கணும். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 55 ரூபா சம்சாரிக்கு அரசாங்கத்துல கொடுக்குறாங்களா இல்லையா காசு? தெரியல, எனக்கு தெரியாது. அரசாங்கத்துல காசு கொடுக்கல, தெரியாது. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சிருக்கல, உள்ளதுதான் நீங்க தான் என்கிட்ட சொல்லி வைக்கல. நீங்க சொன்னதே இருக்கேன்ட்ட. அப்புறம் என்ன 55 ஒரு மூடைக்கு 55 ரூபா வைக்கிறீங்க? அரசாங்கம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? அரசாங்கம் எவ்வளவு உங்களுக்கு தெரியாது, அவங்க அதிகாரி தானே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும். அதிகாரி அப்படி கூடுதலா வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கூடுதலா வாங்குறீங்களா? சரி, நீங்க காசு விவசாயிகிட்ட வாங்கி யார்கிட்ட கொடுக்குறீங்க? அப்ப அவங்கள்ட்ட கொடுத்துருது. அதிகாரிகளுக்கு 55 ரூபா போகுது, ஒரு மூடைக்கு 55 ரூபா அதிகாரிக்கு போகுது. அதிகாரிகிட்ட கொடுத்துருவோம். யாரு ஆரம்பம் வாங்குறாரு, யாரு வாங்குறா?
தெரியல யாருன்னு தெரியல வருவார் அதுதான் இன்னொரு பெயர் அவர் தான் தெரியும் எல்லாம் கீழூருக்கு மேல இருக்கு அந்த எங்களுக்கு சண்டை எடுத்துருப்பல நீங்க வியாபாரம் போற பாத்திருக்கீங்களா எங்க ஊர்ல எவ்வளவு வியாபாரம் நீங்க சம்சாரி பாருங்க என்னென்ன சாக்கல மஞ்சள் சாக்கல போய் பிள்ளை எடுத்துக்கு எல்லாமே பாருங்க போங்க உள்ள போய் பாருங்க பிள்ளை டோக்கனை பாருங்க யார் உங்களை யார் இங்க வர சொன்னது சார் இது வந்து தேவையில்லாது உங்களை யார் இங்க வர சொன்னது இது தேவையில்லாது இது தேவையில்லாது இது தேவையில்லாது போலீஸை பேச சார் விசாரிக்கிறவங்க இங்க த்ரெட்டன் பண்றாங்க செய்தி எடுக்க வந்த செய்தியாளர் அங்க வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஊரே வெளியூர் தப்பா இருந்தா ஊரே உள்ளாளுக்கு பார்த்துட்டு இருக்காங்க இல்ல நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.